So, hi guys, this is 11th standard economics new book. ஸோ இப்போ சாப்டர் 8 பார்க்க போகிறோம், இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நவ் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம காலனிசமில் வந்து இருந்தோம். காலனிசம்ன்றது வந்து ஒரு சிஸ்டம் வேர் ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரெண்டு கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி வந்து ரூலராக இருப்பாங்க, இன்னொரு கண்ட்ரி வந்து காலனியாக இருக்கும். வேறஸ் நம்ம கேஸில் பிரிட்டிஷ் வந்து ரூலராக இருந்தாங்க, இந்தியா வந்து காலனியாக இருந்துச்சு. ஸோ இவங்கக்கிட்ட பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கும் அண்ட் எக்கனாமிக் பாலிசியும் இவங்க தான் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கொலனலிசமில் ஓட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமி டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட ட்ரேட் ரூட் வந்து வாஸ்கோடகாமா அரைவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அவர் வந்து கேலிகாட்டில் வந்து ரீச் ஆவார். அப்புறமா இந்த போர்ச்சுகீஸ் வந்து கோவாவில் வந்து 1510 வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1601 வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து இந்தியன் ஓஷனுக்கு வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பீரியடில். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்குவாங்கன்னா டு ஓப்பன் த ஃபேக்ட்ரிஸ், சர் தாமஸ் ரோ யார்கிட்ட வாங்குவார்னா ஜஹாங்கீர் கிட்ட வாங்குவார். அதுக்கப்புறமா வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து செட்டப் பண்ணுவாங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பார்ட் ஆஃப் இந்தியாவிலையும் வந்து அவங்க செட்டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபுல்லாக ட்ரேடிங் அது ஓரியன்டாக இருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு எண்டுக்கு வரும். சரி, லைக் 100 years ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசினா, பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து 1757 நடந்திருக்கும். எக்ஸாக்டாக 100 years 1857 கிரேட் ரிவோல்ட். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்டேருந்து கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் கிட்ட போயிடும். இன் 1858 அப்போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு. நவ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து 3 ஃபேஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல், பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், த பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பீரியடும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் எக்கானமி பற்றி. நவ் கம்ஸ் த பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல். இது எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும்னா 1757, அதாவது அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியிலேருந்து 1813 வரைக்கும். ஸோ இவங்களோட ஒரே எய்ம் வந்து டு ஏர்ன் ப்ராஃபிட் அண்ட் வந்து மோனோபோலியாக இருக்கணும் அப்படின்றது. மோனோபோலினா வந்து அந்த மார்க்கெட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த காம்படிட்டர்ஸும் இருக்கக்கூடாதுன்றது. அண்ட் தே வாண்டட் டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலைசேஷன் இன் பிரிட்டன். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்தியாவை வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பெங்கால்லையும் சவுத் இந்தியாலையும் பயங்கர பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடந்துச்சு இன் 1750s அண்ட் 1760s. ஏன்னா அப்போ தான் வந்து 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த மாதிரியான வாரெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா மோனோபோலி ஆஃப் ட்ரேடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், அதுதான். ஸோ இப்போ வந்து அந்த இடத்த வந்து அவங்க சுப்பீரியர் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா, வேறு யாரையும் வந்து சரி லைக் போர்ச்சுகீஸோ டச்சோ ஃப்ரெஞ்சோ யாரையும் வந்து உள்ளே விட முடியாது. ஸோ அதுதான் அவங்க மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்து கரப்ட் அண்ட் கரப்டாக இருந்தாங்க. ஸோ நவ் கம்ஸ் அ பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். ஆக்சுவலி கேபிட்டல்னால் என்னென்னா மூலாதானம், லைக் அந்த அந்த இனிஷியலாக நம்ம போடுற அமௌண்ட், அதுதான். ஸோ இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலோட பீரியட் என்னென்னா 1813 to 1858. இவங்க வந்து அந்த டைம் தான் வந்து பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து அவங்களோட டெக்ஸ்டைல்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட மேஜர் எய்மாக என்ன இருந்ததுன்னா, இங்கே இருக்க ரா மெட்டீரியல்ஸை வாங்கி கொண்டு போய் அங்கே டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த டெக்ஸ்டைலுக்கு நம்ம மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெயின் மோட்டோ அந்த பீரியடில். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நவ் கம்ஸ் த பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல். இது வந்து எண்ட் ஆஃப் 19th century வந்து ஆரம்பிச்சது அண்ட் இது எது வரைக்கும் கண்டினியூஷன்னா டில் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இந்த பீரியட் தான் இருந்துச்சு. ஸோ இந்த பீரியடில் வந்து இவங்க ஃபினான்ஸ் இம்பீரியலிசமை வந்து பிகேன் டு ட்ரென்ச் இட் செல்ஃப் த்ரூ மேனேஜிங் ஏஜென்சி ஃபர்ம்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபர்ம்ஸ், எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ் இந்த மாதிரி.
நான் வந்து பிரிட்டன் வந்து மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுலனா ரயில், ரோட், போஸ்டல் சிஸ்டம் இந்த மாதிரி இதுக்கெலாம். இதெல்லாம் வந்து இந்தியா ஃப்ளரிஷ் ஆகிறதுக்காக பண்ணலை, அவங்க வந்து இந்தியன் கேபிட்டல் வந்து ப்ளண்டர் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. சரி, ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி இருக்குல்லையா, அது வந்து ஒரு அன்எக்கானமிக்காக இருந்துச்சு. லைக் ஆல் அது வந்து ரொம்ப இப்போ போய் வில்லேஜில் போய் ஒரு ஐடி ஃபார்ம் ஓப்பன் பண்ணுற மாதிரி, லைக் அங்கே வந்து அவங்களோட சுயநலத்துக்காக பண்ண மாதிரி இருந்தது. வேறு அந்த அந்த இடத்துல இருக்க பீப்புளுக்கான ஓரியன்டாக அது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இதனால வந்து இந்தியன் பீப்புள் வந்து நிறையா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவென்ச்சுவலாக 1858 வந்து அந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டேருந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு வந்து அந்த பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நவ் கம்ஸ் த டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு வந்து வேர்ல்டு வைட் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸுன்னும் போது என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, ஹேண்ட் வீவ்டு காட்டன், சில்க் ஃபேப்ரிக்ஸ், உடன் கார்விங் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பட் பிரிட்டிஷ் வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் டேரிஃப்ஸ் பாலிசினா டேக்ஸ், அது மூலயமா வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸை சுத்தமாக அழிச்சிட்டாங்க. ஸோ அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, நவாப்ஸ் அண்ட் கிங்ஸ் அவங்கெல்லாம் வந்து காலப்போக்கில் இவங்களையும் வந்து பிரிட்டிஷ் வந்து தே ஹவ் ஓவர் த்ரோன். அதனால வந்து இவங்கெல்லாம் தான் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்தாங்க. பட் அவங்களே இல்லைன்ற போது அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னா, மிஷின் மேட் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, ஹேண்டிகிராஃப்ட்ஸால் அது கூட கம்பீட் பண்ண முடியல. அண்ட் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணனால மார்க்கெட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஃபார் பிரிட்டிஷ் குட்ஸ். ஸோ தட் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சுது அவங்களோட ப்ராடக்ட்ஸை. Now comes a land tenure system in India. ஸோ இந்த சிஸ்டம் 3 டைப் ஆஃப் இருக்குது. அந்த டைப் வந்து எப்படி ஆன் வாட் பேசிஸ் அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, யார் அந்த லேண்டை வந்து ஓன் பண்ணுறா, யார் அதை கல்டிவேட் பண்ணுறா, அண்ட் யார் வந்து ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு, இதை பேஸ் பண்ணி 3ஆக பிரிச்சிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து ஜமீன்தாரி சிஸ்டம், இன்னொன்று மஹல்வாரி, அண்ட் ஃபைனலி த ராயட்வாரி. இந்த 3 சிஸ்டம் இருக்குது. ஸோ ஒரு சிஸ்டம் பார்க்கலாம். ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் தி லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம். இது வந்து 1793 லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து ஒரு ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். ஸோ இது மூலமாக தான் இது வந்துச்சு. லேண்ட்லார்ட்ஸும் ஜமீன்தார்ஸை வந்து ஓனர்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, அண்ட் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் டு பே த டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11 மடங்கு வந்து கொடுத்துடணும். அந்த மீதி இருக்க 1/11 போர்ஷன் இருக்குல்ல, அதை வந்து இவங்க ஜமீன்தார்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. நவ் நெக்ஸ்ட் கம்ஸ் த மஹல்வாரி சிஸ்டம், ஒரு கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். இது எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப் அந்த இடத்துலலாம் இருந்துச்சு. இதில் வந்து ஓனர்ஷிப் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கலெக்டிவ் பாடி, வந்து ஒரு வில்லேஜஸ், அந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து லேண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அமௌண்ட் பெசன்ட்ஸ். அப்புறம் அவங்ககிட்டேருந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங் வித் மஹல்வாரி. நவ் கம்ஸ் த ராயட்வாரி சிஸ்டம் ஆர் த ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். இது இனிஷியலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லேட்டாக மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், பஞ்சாப், மத்திய பிரதேஷ்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இதில் வந்து ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா, டில்லர்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பெசண்ட்டே வந்து அவங்க அந்த லேண்டை ஓன் பண்ணி கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரெசிவாக இல்லை. சரி, மற்ற சிஸ்டம்லாம் இன்கமே உங்களுக்கு வராது, ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகிறது, மீதி வந்து ஜமீன்தார்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லை அந்த கம்யூனல் சிஸ்டமில் வந்து அந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த டில்லர்ஸே வந்து பண்ணுறனால இட் வாஸ் குவைட் எஃபிஷியன்ட். Now comes the process of industrial transition and colonial capitalism. Now first வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரான்சிஷனை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் டியூரிங் 19th century எப்படி இருந்துச்சு, அண்ட் டியூரிங் 20th century எப்படி இருந்துச்சுன்னு. ஃபர்ஸ்ட் 19th century வந்து நிறைய பிரிட்டிஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் தே குட் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். பட் க்ரோத்துக்கு அவ்வளோவா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஏன்னா அவங்களோட மெயின் மோட்டோவே வந்து ப்ராஃபிட்டை கொண்டு வரணுன்றது தான். பட் அட் த எண்ட் ஆஃப் 19th century நம்ம கண்ட்ரியில் வந்து 36 ஜூட் மில்ஸ் இருந்துச்சு, 194 காட்டன் மில்ஸ் இருந்துச்சு, அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் வந்து 6 million tons per annum மேலே இருந்துச்சு.
Now comes the industrial progress during the 20th century. இந்த இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 20th century, அதாவது 1905-6லலாம் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டிமுலேட் பண்ணுச்சு, விச் மீன்ஸ் லைக் ஓன் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்தது. சரி, நம்ம வஉசி கூட அந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியில் கொண்டு வந்திருப்பார்ல, அந்த மாதிரி லைக் இண்டியன்ஸோட இண்டிஜினஸ் கம்பெனிஸ் நிறையா வந்துச்சு. இந்த டைமில் வந்து 70 மில்ஸ், காட்டன் மில்ஸ், 30 ஜூட் மில்ஸ் வந்து செட்டப் பண்ணாங்க. அண்ட் கோல் ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆச்சு. ரயில்வேஸ் கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. In the year of 1924 to 39, major industries எல்லாம் இருக்குல்ல, அயர்ன் அண்ட் ஸ்டீல், காட்டன், ஜூட், சுகர், பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி, மேட்சஸ், இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு. என்டையர் இந்தியன் மார்க்கெட் வந்து த ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டையும் கேப்சர் பண்ணுச்சு. அண்ட் இட் டோட்டலி எலிமினேட்டட் த ஃபாரின் காம்படிஷன். நான் வந்து இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரா மெட்டீரியலை இந்தியாவிலேருந்து கொண்டு போய் அப்புறம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியாவே மார்க்கெட்டாக வச்சுருந்தாங்க. இதுதான் அவங்களோட மேஜரான மோட்டிவாக இருந்துச்சு. அண்ட் இவங்க பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஜூட், டீ, காஃபி, காட்டன், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி வேரியஸ். இது எதுக்காகனா வந்து நம்மளோட கிளைமேட், லேபர், அந்த காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க. நான் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இவங்களால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இந்தியன் என்டர்பிரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து அதோட க்ரோத்தே இல்லை, அப்படியே நின்றுச்சு. அப்புறம் இவங்களோட எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் வந்து ரிட்ரார்டட் த கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் இந்தியா. சரி, வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன சொல்கிறது, பிரிட்டிஷ் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்தது, வேறஸ் இந்தியா அவ்வளோ ஃப்ளரிஷ் ஆகவே இல்லை. இவங்க வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த்துன்ற தியரி தான் ஃபாலோ பண்ணாங்க. இங்கே இருக்க எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர்லாம் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. தென் திஸ் மைன், ஜூட் மில்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சு பை ஃபாரினர்ஸ். ஸோ இந்தியன்ஸ் இதுன்றது ரொம்ப கம்மி. ஸோ இவங்க வந்து இந்தியனோட எல்லா ரிசோர்ஸையும் வந்து இவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்க. Now comes the important industrial policies prior to 1991. ஏஷியாவில் வந்து இந்தியா தான் வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. இதில் வந்து 70 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி இட்ஸ் ஆல்மோஸ்ட் 70 years. இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் இருக்குது. சோஷியல் எக்கனாமிக்கல் வகையில் இது வந்து பயங்கர சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு இந்த 70 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டைமுக்குள்ளே. ஸோ இதுக்கு காரணமாக வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மேஜராக வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இவங்க சாலிட் இண்டஸ்ட்ரியல் பேஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சி நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. லைக் இன் this years 1948, 1956, 77, 1980, 1990 and finally 1991. அப்போ தான் வந்து அந்த லிபரலைசேஷன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்க்க போகிறோம், 1948 and 1956. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் இன் 1948. இவங்க கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேருந்து தான் வரும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால வந்து 6th April 1948 அப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸே வந்து சிஸ்டம் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ அதனால இவங்க மிக்ஸ்ட் எக்கானமினா as we already saw, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போது அடுத்து வந்து அதனால இந்த இண்டஸ்ட்ரியஸை வந்து இவங்க 4 குரூப்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன்று பப்ளிக் செக்டார், பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டார், கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார். பப்ளிக் செக்டார் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸு, இது அட்டாமிக், அப்புறம் வந்து ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணுறது, டிஃபென்ஸ்க்கான ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணுறது, அதெல்லாம். இவங்களோட பாலிசி வந்து காட்டேஜ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இவங்க வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோனோபாலி வச்சுருந்தாங்க. இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துலலாம் லைக் இது மாதிரி ரெயில் ரோட்ஸ், மினரல்ஸ், அயன்ஸ், அதெல்லாம். இவங்க வந்து ஃபாரின் கேபிட்டல் உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இந்தியன்ஸோட கையில் தான் வந்து கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. தென் கம்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. இது வந்து ஒரு டாமினன்ட் ரோல் ப்ளே இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து பப்ளிக் செக்டாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் ப்ரைவேட் செக்டாரையும் இங்கே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க.
ஸோ இந்த பாலிசியில் வந்து கவர்மெண்ட் வந்து காட்டேஜ் ஸ்மால் இண்டஸ்ட்ரியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வேறு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் டாக்ஸேஷன் இருந்துச்சு. லைக் ஸ்மால் ஸ்கேலில் வந்து டாக்ஸேஷன் கம்மியாக இருந்தது, லார்ஜ் ஸ்கேல் வந்து ரொம்ப அதிக ப்ரொடக்ஷன் டேர்ன் ஓவர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு டாக்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து டைரக்ட் சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து ரீஜனல் டிஸ்பேரிட்டியை கம்மி பண்ணுன்றதுல ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஃபாரின் கேபிட்டல் ஃபார் ப்ராக்ரெசிவ் இண்டியனைசேஷன் ஆஃப் ஃபாரின் கன்சர்ன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு. ஃபாரின் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றது. நவ் கம்ஸ் த க்ரீன் ரெவல்யூஷன். இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ. ஸோ நம்ம ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருந்தோம், ஆனால் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலியமாக தான் நிறைய டெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணப்பட்டுச்சு. 1960s வந்து ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து இந்த டெக்னாலஜிஸ் மூலமாக லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ 1960 to 61 வந்து இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக 7 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம்னு கூட சொன்னாங்க. ஸோ now comes the achievement of green revolution. இதோட மேஜர் அச்சீவ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பூஸ்டிங் த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வீட் அண்ட் ரைஸில் தான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஸோ அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி கன்ஃபைன் டு ஹை ஈல்டு வெரைட்டிஸ். இது வந்து எந்த இதுக்கெல்லாம் வந்து பர்டிகுலராக இருந்துச்சுன்னா, சீரியல்ஸ், ரைஸ், வீட், மெய்ஸ், ஜோவர் இதெல்லாம் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இது வந்து கேஷ் கிராப்ஸை தான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. சுகர் கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மற்ற லைக் இது க்ரோத் இருக்கனால இதுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆச்சு. இந்த டிராக்டர்ஸ், இன்ஜின்ஸ், பம்பிங் செட்ஸ் இதெல்லாமும் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாச்சு. ரூரல் பீப்புளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாச்சு. மல்டிபிள் கிராப்பிங் எல்லாம் பண்ணாங்க சேம் சீசனில். பிகாஸ் முன்னாடிலாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கிராப்பிங் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ் நிறைய ஈல்டு வருது, சீக்கிரமாக முடியுதுன்றனால மல்டிபிள் கிராப்பிங் பண்ணாங்க. கெமிக்கல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க இந்த க்ரீன் ரெவல்யூஷன் இந்த இதில். அதனால வந்து லேபர்ஸ் அதிகமாக தேவைப்பட்டாங்க. ஸோ லேபர் இன்டென்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் கொடுத்துச்சு. இந்த நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஆர் சீட் ஃபர்டிலைசர் வாட்டர் டெக்னாலஜி ஆர் சிம்பிளி க்ரீன் ரெவல்யூஷன் சொன்னாங்க. நவ் கம்ஸ் த வீக்னஸ். என்ன வந்து இதோட வீக்னஸ்னால், ஈவன் தோ அக்ரிகல்ச்சரில் நம்ம நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் அல்டிமேட்டாக இரிகேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ மான்சூன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாமே காலியாகிடும். ஸோ தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். அண்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்டிலைசர், சீட்ஸ் நிறைய வாங்க வேண்டியதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தனால இன்கம் கேப் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் லார்ஜ் ஹோல்டர்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் இந்த மார்ஜினல் ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல. அண்ட் இது வந்து இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டனால இந்த இரிகேட்டட் அண்ட் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் இங்கேயும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஃப்ளாஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃப்ளா என்னென்னா, அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணனால சாயில் அதோட ஃபர்டிலிட்டியை லூஸ் பண்ணிடுச்சு. ஆனால் வந்து லைக் ஆர்கானிக் ஃபுட்டுன்றதே வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். இது வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா, டு அச்சீவ் த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. வந்து இனிஷியலாக 214 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தது 2006 to 2007. பட் தே வாண்டட் டு அச்சீவ் அண்ட் இன்க்ரீஸ் இட் டு 400 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் பை 2020. ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டோ. செகண்ட் மோட்டோ வந்து அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து 5 to 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் இன் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்றது இன்னொரு இது. ஸோ இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். ஸோ முன்னாடி வந்து ஹை வெரைட்டிஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஜெனட்டிக்கலாக மாடிஃபைட் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ப்ரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் வேறு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரிவர்ஸ் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ தட் வந்து கென்பெட்வா ப்ராஜெக்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ லைக் எங்கே அதிகமான தண்ணி இருக்கோ அங்கேருந்து கம்மியான தண்ணி இருக்க இடத்துக்கு இந்த ரிவர்ஸை லிங்க் பண்ணி விட்டால்
ஸோ சுற்றி இருக்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்க்கும் வந்து அதை ஃபீட் பண்ண முடியும். ஸோ அது வந்து இவங்களோட இன்னொரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் சாப்டர் பார்ட் 1. தேங்க்யூ கைஸ்.